பொதுவாவே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா ட்ரேடிங் பண்ண வரவங்க, இந்த ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டு தான் வருவாங்க. ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணவங்க கார்ல போற மாரியும், நெறைய கையில காசு வச்ச மாரியெல்லாம் காமிச்சுப்பாங்க. அதெல்லாம அவங்க கார்லயே உட்கார்ந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாரி நீங்களும் பெரிய ஆளா வரலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்களும் ஒரு ரூ. 200 குடுத்து கத்துப்பீங்க. அப்புறம் ட்ரேடிங் உங்களுக்கும் சுலபமா தெரியும். ஒரே நைட்ல உங்களுடைய ட்ரீமும் பெருசாயிடும். அந்த ஆண்டவன் உங்களுக்கு மட்டும் தான் இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கான்னு நினைப்பீங்க. ஆனா உங்கள மாரி பல பேர் இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி பார்த்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ட்ரேடிங் என்பது ஒரு ஈஸியான கேரியர் இல்லை. இதுல பல ஸ்டேஜஸ் தாண்டி போகணும். அதுவும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் டெஸ்டட் ஃபேஸ்லயே போகணும். இனிஷியலா அதை பத்தி கத்துக்குங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு. இந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்றதுக்கு பல வருஷம் ஆவறதுனால மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இடையிலேயே விட்டுறாங்க. அதுவும் இனிஷியலா பெரிய கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்றதுனால இந்த லேர்னிங் ஸ்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமையே ட்ரேடிங் விட்டுறாங்க. உங்களுக்கு உண்மையாவே ட்ரேடிங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி லாங் டர்மா டெஸ்டிங்க்கு போகணும் அப்படின்னா நீங்க என்னுடைய கோர்ஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்ல இருக்கிற எல்லா ஸ்டேஜையும் கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நான் மென்டர்ஷிப் கொடுப்பேன். ஒரு விஷயம், ட்ரேடிங் உங்களுடைய சொந்த முடிவில் தான் எடுப்பீங்க. இங்க நான் உங்களுக்கு ஒரு எஜுகேட்டரா மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். எல்லா முடிவுகளும் சொந்தமா எடுத்தாதான் பிஸ்னஸா இருக்கும். உங்களுக்கு உண்மையாவே ட்ரேடிங் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க.